ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோவை ஸ்மார்ட் கிச்சன். சிக்கல்களை எதிர்கொள்ளும் போது கூடவே பல திறமைகளும் வெளிப்படுகின்றன. இன்னைக்கு நம்ம கிச்சனில் பாபா தோய் ஸ்வீட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ஒரு பெங்காலி ஸ்வீட்டுங்க. தயிர் வச்சு பண்ண போகிறோம். நல்லா கெட்டியான தயிரை எடுத்துக்கோங்க. நான் 1 கப்பு தயிர் எடுத்திருக்கேன். இது கிட்டத்தட்ட 280 ml இருக்கும். இதை ஒரு வடிகட்டி வச்சு நல்லா வடித்து எடுத்துக்கலாம். இதில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா வடிஞ்சு வந்துடணும். இது வடியட்டுங்க. இப்போ ஸ்டவ்வில் ஒரு சின்ன பாத்திரம் வச்சுட்டு அதில் 200 ml பால் எடுத்திருக்கேன். பால் நல்லா கெட்டியாக இருக்கணுங்க. தண்ணி கலக்காத பாலாக இருக்கணும். இப்போ இது கூடவே 125 ml கண்டென்ஸ்டு மில்க் எடுத்திருக்கேன். அதுவும் ஊற்றிடலாம். இது நல்லா கலக்கி விட்டுட்டே இருங்க. ஏன்னா கண்டென்ஸ் மில்க் கை விட்டோம்னா கீழே அடி பிடிச்சிரும். இது நல்லா கொதிச்சு கெட்டியாக வரணுங்க. இப்போ இதில் கொஞ்சமாக ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாலெல்லாம் நல்லா கொதிச்சு கெட்டியாக வந்திருக்குங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ தயிரெல்லாம் நல்லா தண்ணி வடிஞ்சு வந்திருக்கு. இந்த தயிரை இன்னொரு பவுலில் மாற்றிடலாம். தயிர் புளிக்காமல் கெட்டியாக இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும். இப்போ கட்டியெல்லாம் இல்லாமல் நல்லா உடச்சி விட்டுறலாம். நல்லா பீட் பண்ணிடுங்க. பாருங்க, இந்த அளவுக்கு க்ரீமியாக இருக்கணும். இப்போ நம்ம வச்சிருக்க பாலை இதில் வடிகட்டி ஊற்றிக்கலாம். இது பால் தயிரெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வரணுங்க. அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இன்னொரு சின்ன கிண்ணம் எடுத்துட்டு இதில் கீ அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சின்ன கிண்ணமும் எடுத்துக்கலாங்க. இல்லைன்னா ஒரு பெரிய பாத்திரத்தில் நல்லா கீ எல்லாம் அப்ளை பண்ணிட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கிண்ணத்தில் ஊற்றிடலாம். இந்த மாதிரி எல்லா கிண்ணத்துலையும் ஊற்றிக்கோங்க. நான் முந்திரி, பாதாம், பிஸ்தாலாம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை மேலே தூவி விட்டுறலாம். இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயில் பேப்பர் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா சின்ன சின்ன தட்டு வச்சு மூடிக்கோங்க. நம்ம இது வேக வைக்க போகிறோங்க. தண்ணி உள்ளே வராமல் இருக்கணும். அதுக்காக தான் இப்படி மூடுறோம். இப்போ இன்னொரு இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி வச்சுட்டு தண்ணி கொஞ்சம் சூடாகட்டுங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க. அதில் ஒரு தட்டு வச்சு நம்ம கிண்ணங்களை எடுத்து அடுக்கிடலாம். இப்போ மூடி போட்டுடலாங்க. இது வேகறதுக்கு எப்படி 15லேருந்து 20 நிமிஷம் ஆகும். பாருங்க, இப்போ நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்து வச்சிடலாம். ரூம் டெம்பரேச்சர் வந்ததும் ஃப்ரிட்ஜில் 1 மணி நேரம் வச்சுட்டு எடுத்து பரிமாறுங்க. சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டாக இருக்கும். தயிர் மட்டும் புளிக்காமல் இருக்கணுங்க. நம்மளோட பாபா தோய் ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். முந்திரி, பாதாம், பிஸ்தாலாம் மேலே தூவி விட்டுறலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேங்க. கோவை ஸ்மார்ட் கிச்சனில் நானும். நன்றி, வணக்கம்.